அஜித்துக்கு விபூதி அடித்த உதயநிதி, தரமான சம்பவம் செய்த அண்ணாமலை. தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கும் நடிகர் அஜித்குமார். சினிமாவில் சின்ன பிரேக் எடுத்துக்கொண்டு கார் ரேஸில் முழு கவனத்தை செலுத்தினார் அஜித்குமார். இந்த நிலையில் நடிகர் அஜித்குமார் சொந்தமாக கார் ரேஸ் அணியை உருவாக்கி அதற்கு அஜித்குமார் ரேசிங் அணி என்று பெயர் சூட்டினார் அஜித்குமார். இந்த அஜித்குமார் ரேசிங் துபாயில் நடக்கும் கார் ரேஸில் பங்கேற்றது. துபாயில் 24H சீரீஸ் ரேஸில் அஜித்குமார் அணி பங்கேற்றது. விதியின்படி 24 மணி நேரம் தொடர்ச்சியாக காரை ஓட்ட வேண்டும். ஒரு அணியில் 3 முதல் 4 ஓட்டுநர்கள் இருப்பார்கள். அவர்கள் தலா 6 மணி நேரம் என்ற கணக்கில் 24 மணி நேரம் ஓட்ட வேண்டும். இதில் 24H கார் ரேஸில் 911 GD3R பிரிவில் அஜித்குமார் அணி 3ஆம் இடம் பிடித்து மிகப்பெரிய சாதனை படைத்த அஜித்குமார் இந்தியாவிற்கு பெருமை சேர்த்து தந்தார். கார் ரேஸில் வெற்றியடைந்த அஜித்குமார் அவருடைய உடையில் இடம்பெற்றிருந்த தமிழ்நாடு அரசின் மாநில விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய முத்திரையை உயர்த்தி காண்பித்து நடந்து சென்ற காட்சி ஒவ்வொரு தமிழனையும் பெருமையடைய செய்தது. மேலும் நடிகர் அஜித்குமார் இந்த சாதனைக்கு பலரும் வாழ்த்து தெரிவித்து வரும் நிலையில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார். அதில் துபாயில் நடந்த 24H 991 பிரிவு ரேஸில் அஜித்குமார் மற்றும் அவரது அணி 3வது இடத்தை பிடித்துள்ளதை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்த உதயநிதி ஸ்டாலின், மேலும் அஜித்குமார் மற்றும் அவரது அணியினரின் சாதனைக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாகவும், இந்த பந்தயத்தில் திராவிட மாடல் அரசின் தமிழக விளையாட்டுத்துறை லோகோவை பயன்படுத்தியதற்காக அஜித்குமார் ரேசிங் அணிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்துள்ள உதயநிதி, மேலும் அஜித்குமார் இன்னும் இதுபோல தொடர்ந்து வெற்றி பெற்று நம் நாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் என உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். இந்த நிலையில் தமிழக விளையாட்டு மேம்பாட்டு லோகோவை அஜித்குமார் பயன்படுத்தியது தமிழர்களை பெருமைப்படுத்தும் விதத்தில் அமைந்திருந்தது. ஆனால் அதில் திராவிட மாடல் அரசு என்கின்ற ஸ்டிக்கரை ஒட்டி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளது கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. இந்த நிலையில் நடிகர் அஜித்குமார் பங்கேற்ற போட்டியில் திராவிட மாடல் அரசின் தமிழக விளையாட்டுத்துறை லோகோவை பயன்படுத்தியதாக உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளது குறித்து பாஜக தலைவர் அண்ணாமலையிடம் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அண்ணாமலை, நடிகர் அஜித்குமார் F1 ரேஸில் துபாயில் டாய்லெட் பயன்படுத்தினால் கூட திராவிட மாடல் ஆட்சியின் காரணமாகத்தான் துபாயில் அஜித் டாய்லெட்டை பயன்படுத்துகிறார் என்று உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவார் என தெரிவித்த அண்ணாமலை, மேலும் நடிகர் அஜித் எந்த காட்ஃபாதர் இல்லாமல் சினிமாவில் நடித்து மிகப்பெரிய நடிகராக வந்திருக்கிறார். உதயநிதி ஸ்டாலின் போன்று முட்டு கொடுப்பதற்கு ஒரு சந்தானமும் பின்னால் படத்தை தயாரிப்பதற்கு அவருடைய தந்தையை ஸ்டாலின் ஐயா போன்றும் யாரும் அஜித்துக்கு உதவி செய்யவில்லை. உதயநிதி ஸ்டாலின் சந்தானத்தின் காமெடியை வைத்து பாதி படத்தை ஓட்டினார். ஆனால் நடிகர் அஜித் தனி மனிதனாக ஒரு உச்சத்தில் இருக்கும் நடிகர். சினிமாவில் பிரேக் எடுத்து அவருடைய பேஷனை ஃபாலோ செய்து அதில் துபாயில் நடந்த கார் ரேஸ் பந்தயத்தில் அவருடைய அணியை 3வது இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார் அஜித். இதற்கு திராவிட மாடல் என்று சொன்னால் இங்கே மைக் இருக்கிறதால் காரி துப்ப முடியாது, வெளியே சென்ற பின்பு காரி துப்பிக் கொள்கிறேன் என அண்ணாமலை தரமான பதிலடி கொடுத்துள்ளது. நடிகர் அஜித்குமார் வெற்றிக்கு திராவிட மாடல் ஸ்டிக்கரை ஒட்ட முயற்சித்து அஜித்துக்கே விபூதி அடிக்க பார்த்த உதயநிதி ஸ்டாலினுக்கு தரமான பதிலடி என பலரும் கருத்து தெரிவித்து வருவதை பார்க்க முடிகிறது. உங்கள் தின சேவல்